ஹாய் வணக்கம். வெல்கம் டு ட்ரேடிங் பிரெயின்ஸ் தமிழ் யூடியூப் சேனல். நம்ம சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் எட்ஜிங் ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றின வீடியோஸ் நம்ம வந்து கன்சிஸ்டண்டாக எவ்ரி வீக் போஸ்ட் பண்ணிட்டு வரோம். ஸோ மோஸ்ட்லி எல்லா ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸும் வந்து நம்ம சேனலில் கண்டிப்பாக எவ்ரி வீக் நம்ம போஸ்ட் பண்ணிட்டு வரோம். ஓகேங்களா? ஸோ இது எப்படி வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நிஃப்டி ஆப்ஷன்ஸ்ல யூஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த வீடியோஸ்ல நம்ம போட்டு வரோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோஸை நீங்க பார்க்கறது மூலமா எப்படி நீங்க வந்து மார்க்கெட்ல கன்சிஸ்டண்டா எப்படி ப்ராஃபிட் பண்றது அப்படின்றத நீங்களும் கத்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா கண்டிப்பா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் அவங்க போற வீடியோஸ் ரெகுலரா உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, ஸோ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் சில கால்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி கால்ஸ் கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ அந்த கால்ஸ் வந்து நம்ம நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தீங்கன்னா எவ்வளோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நீங்கள் பண்ணிருக்க முடியும் நெக்ஸ்ட் வீக் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாங் ஸ்ட்ராங்கிள்ன்ற ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? ஸோ லாங் ஸ்ட்ராங்கிள்ன்ற ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவுட் ஆஃப் த மணி கால் அண்ட் புட் வந்து பார்த்தீங்கன்னா சைமல்டேனியஸாக சேம் டைம் வந்து பை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது எந்த அவுட் ஆஃப் மணினா எந்த அவுட் ஆஃப் ஸ்ட்ரைக் பிரைஸ் நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படின்றத ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். நாங்கள் சூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 0.3 0.4 அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிற ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸை நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ டெல்டா வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இப்பெல்லாம் சென்சிபிள் வந்து உங்களுக்கு வந்து 0 உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த டேட்டா பார்த்து அதில் டெல்டா வேல்யூ ஆப்ஷன் கிரீக்ஸ் டெல்டா வேல்யூ பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே, நம்ம டெலிகிராம்ல கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கால் லாங் ஸ்ட்ராங்கிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 14,650 காலும் 14,350 புட் ஆப்ஷன் நம்ம கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து அதுக்கு முன்னாடி என்னன்னா நம்ம ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் நம்ம கண்டிப்பா பண்ணி ஆகணும். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா வீக்லி பொசிஷன் எடுக்கும்போது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் வீக்கோட ஹை லோ க்ளோஸ் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு நான் நெக்ஸ்ட் வீக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் நான் தெரிஞ்சுப்பேன். ஓகேங்களா? ஸோ கரண்ட் வீக்கோட ஹை லோ பாத்தீங்கன்னா 14,878 இருக்கு, மார்க்கெட் ஹை போயிருக்கு. அதே மாதிரி லோ வந்து பாத்தீங்கன்னா 14,264 போயிருக்கு. மார்க்கெட் க்ளோஸ் ஆனது நமக்கு தெரியும் 14,507 க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து பாத்தீங்கன்னா 14,835, 15,150, 15,450. அதே மாதிரி சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா 14,250, 13,350, அதே மாதிரி 13,600 இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். அதே மாதிரி பிவோட் பாயிண்ட் கீழே வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பீரிஷ் ட்ரெண்ட் நமக்கு சிக்னல் கொடுக்குது. ஓகேங்களா? ஸோ இருந்தாலும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஹெட்ஜிங் தான் பண்றோம். ஸோ போத் கால் அண்ட் புட் ரெண்டுமே சைமல்டேனியஸா நம்ம பை பண்றோம். ஓகேங்களா? ஸோ ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து நம்ம சூஸ் பண்ண ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம்னா அப்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி பில்டர்ல நம்ம ஆட் பண்ணி இதோட பே ஆஃப் கிராஃப் என்ன அப்படின்றத பார்க்க போறோம். ப்ராஃபிட் ப்ராபிலிட்டி என்னன்றத பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ என்ன பண்றேன்னா 14,650 நான் ஆட் பண்ணிருக்கேன். அதே மாதிரி 14,350 புட் ஆப்ஷனை நான் ஆட் பண்றேன். ரெண்டுமே பை பண்றேன். ஓகேங்களா? ஸோ பே ஆஃப் கிராஃப் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்க பாருங்க நமக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ப்ராபபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 41% நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியும் சொல்லி இந்த அப்ஸ்ட்ரா ஸ்ட்ராட்டஜி பில்டர் நமக்கு சொல்லுது. அதே மாதிரி நம்ம மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அன்டிஃபைன்னா அன்லிமிட்டட் ப்ராஃபிட் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து கண்டினியூஸா ஃபால் ஆனாலும் சரி, கண்டினியூஸா மேலே போனாலும் சரி, நமக்கு வந்து ஒரு பெரிய ப்ராஃபிட் வரதுக்கான சான்சஸ் இருக்கு வெறும் ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்ல. ஓகேங்களா? ஸோ லாஸ்ன்னு வந்தா இந்த 10,000 ரூபாய், 10,500 ரூபாய், 10,700 ரூபாய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணது தான் நமக்கு மேக்ஸிமம் லாஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, நம்ம கால் போட்டு ரெண்டுமே சேர்ந்து வாங்குறதுனால நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் செட்டில்மெண்ட் டே அன்னைக்கு நம்ம எடுத்த ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எங்கே க்ளோஸ் ஆகுதோ. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் எங்கே க்ளோஸ் ஆகுதோ அதுலேருந்து நமக்கு வந்து நம்ம எடுத்த ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து மைனஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி அன்னைக்கு மார்க்கெட் வந்து 15,000 க்ளோஸ் ஆச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நெக்ஸ்ட் தேர்ஸ்டே நம்ம எடுத்த ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து 14,650 வச்சுக்கோங்களேன். ஸோ 15,000 மைனஸ் 14,650 இதை மைனஸ் பண்ணுங்க, 350 பாயிண்ட்ஸ் வரும். இதுதான் நமக்கு செட்டில்மெண்ட் பிரைஸ். சரிங்களா? ஸோ இந்த 350 இன்டூ நம்மளோட லாட் சைஸ் போட்டீங்கன்னா இதுதான் நமக்கு ப்ராஃபிட்டா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நீங்க ஈவன் ஹிஸ்டாரிக்கல் டேட்டாலையும் நீங்க பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ இது வந்து March 25th க்ளோஸ் பாருங்க, செட்டில்மெண்ட் பாருங்க. எல்லா ஸ்ட்ரைக் பிரைஸுக்கும் ஈவன் 12,150 ஸ்ட்ரைக் பிரைஸுக்கும் 12,200 இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸே பார்த்தீங்கன்னா 50 பாயிண்ட்ஸ் தான். நான் சொன்ன அதே வந்து 50 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸா இருக்கு. ஸோ கரண்டா ஸ்ட்ரைக் பிரைஸ் மைனஸ் நம்ம மார்க்கெட் எங்க க்ளோஸ் ஆச்சோ அதுதான் டிஃபரன்ஸ் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராஃபிட்டா இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம எடுத்த ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 14,350 புட் ஆப்ஷன் எடுத்தோம். அதே மாதிரி 14,650 கால் ஆப்ஷன் எடுத்திருக்கோம். சப்போஸ் மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரேக் இன் பாயிண்ட் எங்க கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த அப்ஸ்ட்ரா ஸ்ட்ராட்டஜி பில்டர்ல
14,200 14,800 அப் சைட்ல. ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் வந்து 14,800 வரும்போது நமக்கு பிரேக் ஈவன் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 14,800 வரும்போது நம்ம ப்ராஃபிட் ஸ்டார்ட் ஆகுது. இங்க பாருங்க 7 rupees நம்ம ப்ராஃபிட் கொடுக்குதுன்னு சொல்லுவோம். ஏன்னா ஓவராலா 143 rupees நம்ம இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். 14,800 வரும்போது 150 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கால் சைட்ல இருக்கும். நம்ம கால் போட்டு ரெண்டுமே சேர்ந்து வாங்கினாலும் நம்ம ஓவரால் ப்ரீமியம் 143 இருக்கும். ஸோ பார்க்கும்போது கால் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்ல ப்ராஃபிட்ல இருப்போம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 70 கிட்டத்தட்ட ஒரு 5,000 rupees ப்ராஃபிட்ல இருப்போம். பட் ஓவரால் ப்ராஃபிட் பார்க்கும்போது நமக்கு 7,000 rupees நம்ம ப்ராஃபிட்ல இருப்போம். ஓவரால் ப்ராஃபிட்ல மார்க்கெட் வந்து 850 போகும்போது 57 பாயிண்ட்ஸ் நம்ம ப்ராஃபிட் பண்ணிருப்போம். 900 போகும்போது நமக்கு 100 பாயிண்ட்ஸ் நம்ம ப்ராஃபிட் பண்ணிருப்போம். 100 பாயிண்ட்ஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இன்டூ லாட் சைஸ் 7 போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 8,000 ரூபாய் ப்ராஃபிட் வந்திருக்கும். ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் வந்து 14,800 வந்துன்னா நமக்கு 8,000 rupees ப்ராஃபிட் கிடைக்கும். அதே மாதிரி டவுன் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நம்ம வந்து 14,350 எடுத்திருக்கோம். ஓகே, அதோட பிரேக் ஈவன் பாயிண்ட் பாருங்க. மார்க்கெட் வந்து 14,200 மார்க்கெட் உடைக்கும் போது நமக்கு ப்ராஃபிட் ஸ்டார்ட் ஆகுது. 14,150 மார்க்கெட் போச்சுன்னா நமக்கு 4,000 rupees ப்ராஃபிட் வருது. 14,100 போகும்போது நமக்கு 8,000 rupees ப்ராஃபிட் வருது. ஓகேங்களா. ஸோ நமக்கு தெரியும் 14,200 சம்திங்ல தான் வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் ஒன்று இருக்கு. அதை உடைச்சதுன்னா கிட்டத்தட்ட 14,000 உடைச்சு கீழே போகுது. கிட்டத்தட்ட 13,000 சம்திங்ல தான் செகண்ட் சப்போர்ட் இருக்கு. ஓகேங்களா. ஸோ மார்க்கெட்ல என்ன வேணாலும் நடக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி நம்ம குளோபல் மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி SGX நம்ம ஃப்ரைடே எண்ட் ஆஃப் த இருந்ததுன்னா நம்ம SGX நிஃப்டியோட க்ளோசிங் பிரைஸ் நம்ம பார்க்கலாம். அதுவே வந்து பாத்தீங்கன்னா 14,800 வந்துருச்சு. ஸோ 14,800 போது நம்ம மார்க்கெட் வந்து மண்டே ஓப்பன் ஆகுது. இந்த இடத்துல ஓப்பன் ஆகுறதுக்கான சான்சஸும் இருக்கு. அதே மாதிரி 100% ஷோர் இல்லை. பட் வந்து மண்டேயோட ஏஷியன் மார்க்கெட் மார்னிங் வந்து ஏஷியன் மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு அது பேஸ் பண்ணி SGX நிஃப்டி என்ன ட்ரேட் ஆச்சுன்றதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து ஓப்பன் மார்க்கெட் மண்டே வந்து நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும். பட் ஸ்டில் இப்போ வந்து இப்போதைக்கு நான் சொல்றேன் ஆல்ரெடி மார்க்கெட் வந்து 14,800 வந்துருச்சு. ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து கால் சைடில் நமக்கு ப்ராஃபிட் கொடுக்க போது நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஓகேங்களா. ஸோ இதுல இருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் இல்லை 50 பாயிண்ட்ஸ் மேலே போனாலே நமக்கு வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி ப்ராஃபிட் கொடுத்துரும். இந்த லாங் ஸ்ட்ராங்கிள் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா. ஓகே. ஸோ சப்போஸ் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் 14,800 போயிடுச்சு. ஓகேங்களா. கால் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா 80ல வாங்கின ஒரு கால் வந்து 150 rupees போயிடுச்சு. பட் இருந்தாலும் அங்கிருந்து ஃபால் ஆகுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இமீடியட்டா என்ன பண்ணுங்க 14,800ல 14,750 காலை என்ன பண்ணுங்க செல் பண்ணிருங்க. ஓகேங்களா. இல்லைன்னா 14,850 காலை நீங்க செல் பண்ணிருங்க. ஓகேங்களா. அதோட ப்ரீமியம் பாருங்க 200 rupees இருந்திருக்கும். 200 பாயிண்ட்ஸ்ல இருந்திருக்கும். அப்ப 800 நீங்க செல் பண்ணும்போது நமக்கு நல்ல பெனிஃபிட் இருக்கும். ஓகேங்களா. ஓகே. ஸோ இங்கே நம்ம வந்து ப்ராஃபிட்டை செக்யூர் பண்ண மாதிரி இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கால் வந்து நமக்கு ப்ராஃபிட்ல இருக்கும் போது புட் ஆப்வியஸாக லாஸ்ல இருக்கும். ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் வந்து 14,800 வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 63 ப்ரீமியம் வந்து அட்லீஸ்ட் ஒரு 50% வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆயிருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் 30 rupeesக்கு வந்துருச்சுன்னா அந்த 30 rupees வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சேவ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணலாம்னா நீங்கள் 14,350க்கு நெக்ஸ்ட் இருக்க ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இல்லைன்னா கரண்ட்டாக மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 14,800 இருக்கு. ஆப்வியஸாக 14,500 வந்து ப்ரீமியம் என்ன இருக்குன்னு பார்த்தா அதை நீங்க செல் பண்ணலாம் கூட உங்களுக்கு இந்த ரிமைனிங் இருக்க 30 rupees பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 14,500 ப்ரீமியம். ஓகேங்களா. ஸோ புட் ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து அந்த டேட்ல ஓகேங்களா. ஸோ அந்த மார்க்கெட் ஃபாலோ ஆன டைம்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன ரேட்ல இருக்கோ எக்ஸாம்பிள் அது வந்து பாத்தீங்கன்னா இப்போ 14,500 வந்து உங்களுக்கு ஒரு 50 பாயிண்ட்ஸ்ல இருக்குன்னு வச்சுங்களேன். நம்ம வந்து 14,350 30 பாயிண்ட்ஸ்க்கு போயிடுச்சு. இந்த 50 பாயிண்ட்ஸ் நீங்க செல் பண்றது மூலமா நீங்க வந்து இது மார்க்கெட் எக்ஸ்பைரி அன்னைக்கு இந்த 50 பாயிண்ட் வந்து 0 ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம புட் ஆப்ஷன் வந்து நம்ம வாங்கினது வந்து 63 rupeesக்கு வாங்கியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ இந்த செல் பண்ண புட்ல வந்து பாத்தீங்கன்னா 50 rupees நம்ம ப்ராஃபிட் பண்ணிருப்போம். அப்போ நம்ம ஓவரால் லாஸ் வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து வெறும் 13 பாயிண்ட்ஸா நம்ம ரெடியூஸ் பண்ணிடுறோம். ஓகேங்களா. ஸோ என்ன பண்றது பாருங்க. மார்க்கெட் வந்து 14,800 வந்துருச்சு. அங்கிருந்து மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா மேல போகல அப்படின்னு சைட்வேல போகுது அப்படின்னும் போது என்ன பண்ணலாம்னா இங்க புட் சைட்ல வந்து 14,350 புட் வந்து 63ல இருந்து 30க்கு வந்துருச்சுன்னு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு அசம்ஷன் வச்சுக்கிறேன். அந்த சமயத்துல என்ன பண்ணுங்க மார்க்கெட் வந்து புட் ஆப்ஷன் 40,500 புட் ஆப்ஷனை நீங்க வந்து செல் பண்ணீங்க. விச் மீன்ஸ் அது 50 rupeesல இருக்குன்னு ஒரு அசம்ஷன் நான் சொல்றேன். அது நீங்க செல் பண்ணீங்கன்னா எக்ஸ்பைரி அன்னைக்கு அந்த 50 rupees வந்து 0 ஆயிடும். அதே மாதிரி 63 வாங்கின புட்டும் 0 ஆயிடும். ரெண்டுமே 0 ஆகும்போது 63 உங்களுக்கு லாஸா இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இந்த 50 நீங்க செல் பண்ணீங்களா ப்ரீமியம் 14,500 அது வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டா இருக்கும். அப்படி இருக்கும்போது வெறும் ஓவரால் புட் சைட்ல உங்களுக்கு லாஸ் வந்து பாத்தீங்கன்னா 13 rupees நீங்க ரெடியூஸ் பண்ணிருப்பீங்க. ஓகேங்களா. ஸோ இதை நீங்க பண்ணலன்னா நீங்க வந்து புட் ஆப்ஷன்ல நீங்க எக்ஸ்பைரி அன்னைக்கு 63 பாயிண்ட்ஸ் நீங்க லாஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க கால் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 14,700 வந்து 650 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 800 இருக்கும்போது வந்து ஒரு 150 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்ல இருக்கு. ஓகேங்களா. ஸோ நீங்க வந்து
14,800 வந்து நீங்க செல் பண்ணிருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு 120 130 அந்த ரேஞ்சில் இருக்குன்னா அங்கிருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி 600ல போய் க்ளோஸ் ஆனா கூட ஸ்டில் வந்து இந்த கால்ல வந்து நீங்க பைல ப்ராஃபிட் பண்றீங்களா இல்ல செல் பண்ண புட்ல வந்து செல் பண்ண கால்ல வந்து நீங்க ப்ராஃபிட்டை காம்பன்சேட் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் நீங்க பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சப்போஸ் வந்து மார்க்கெட் வந்து 14,800 உடைச்சு 14,900க்கு போல அப்படின்னா நீங்க வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க உங்களோட ஓன் டிசிஷன் தான். ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து அதை இன்ட்ராடேலையும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணலாம், இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே கூட நீங்க அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ எண்ட் ஆஃப் த டே அட்ஜஸ்ட் பண்ணும்போது நீங்க அது வந்து உங்களோட டே சார்ட் பார்த்து நீங்க பண்ற மாதிரி இருக்கும். இன்ட்ராடேன்ற போது அன்னைக்கோட சிச்சுவேஷன் மார்க்கெட் சிச்சுவேஷன் வந்து புல்லிஷா பேரிஷான்றதை பார்த்து இல்ல அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது இமீடியட்டா பண்ண முடியாது, நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் அனலைஸ் பண்ணிட்டு மார்க்கெட் டைரக்ஷன் பார்த்து நீங்க அனலைஸ் பண்ணும்போது நீங்க ஈஸியா வந்து அதை பண்ணிட முடியும். ஓகேங்களா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஷார்ட் ஸ்ட்ராங்கிள்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்ட் ஆஃப் பை பண்றதுக்கு நம்ம இப்போ எடுத்த ஸ்ட்ரைக் பிரைஸை நம்ம பை பண்றதுக்கு பதிலாக செல் பண்ணா அது வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் ஸ்ட்ராங்கிள். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ வந்து 14,650 காலையும் 14,350 பூட்டியும் நம்ம செல் பை பண்ணோம், அதை நம்ம வந்து செல்லா மாத்தலாம். ஓகேங்களா? ஸோ என்ன டிஃபரன்ஸ் லாங் ஸ்ட்ராங்கிளுக்கும் லாங் ஸ்ட்ராடலுக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ரெண்டுத்தையும் நான் செல் மாத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ நம்ம லாங் ஸ்ட்ராங்கிளுக்கு நமக்கு தேவைப்படுறது வெறும் வந்து பாத்தீங்கன்னா 10,700 ரூபாய் தான். ஓகேங்களா? ஒரு 16,000 ரூபாய் இருந்தா நம்ம வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் ப்ராபபிலிட்டி பாருங்க 58% கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நமக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து 10,000 கொடுத்துட்டாங்க. ஆனா மேக்ஸிமம் லாஸ் பாருங்க அன்டிஃபைன் கொடுத்துருக்காங்க. பிரேக் ஈவன் பாயிண்ட்ல எந்த சேஞ்ச் இல்லை. மார்க்கெட் வந்து என்ன டிஃபரன்ஸ்னா ஷார்ட் ஸ்ட்ராங்கிள்ல மார்க்கெட் வந்து இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் 14,200ல இருந்து 14,800 மார்க்கெட் ட்ரேட் ஆச்சுன்னா. ஓகேங்களா? சோ இந்த எக்ஸல கூட நான் காமிச்சிருந்தேன் பாத்தீங்களா, மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்ச் 14,800 போகும்போது தான் நம்ம ப்ராஃபிட் ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி டவுன் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா 14,200 கிட்ட பிரேக் ஆனதா நமக்கு ப்ராஃபிட் கொடுக்குது. சோ இதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா ஸ்ட்ரைக் 14,200ல இருந்து 800 இவ்வளவு ஸ்ட்ரைக் பிரைஸ்க்குள்ள மார்க்கெட் வந்து இந்த இடத்து ரேஞ்சுக்குள்ளே இந்த ஸ்ட்ரைக் ஏதாவது ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ்ல வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் 4 டேஸ்ல நமக்கு அந்த 10,000 rupees ப்ராஃபிட் கொடுக்கும். ஓகேங்களா? சோ நம்ம ஆல்ரெடி தெரியும் SGX நிஃப்டி வந்து 14,800 போயிடுச்சு. ஓகேங்களா? சோ அப்படி இருக்கும்போது மண்டே ஓப்பன் ஆகும்போதே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் நீங்க பண்ணிருந்தீங்கன்னா எடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம லாஸ்ட்ல தான் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், அட்ஜஸ்ட்மெண்ட் ட்ரேட்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? சோ நம்ம வந்து லாங் ஸ்ட்ராங்கிள் வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்றதுக்காக நம்ம வந்து ஒரு கால் ஆப்ஷனையும் ஒரு புட் ஆப்ஷனும் செலக்ட் பண்ணி நம்ம செல் கொடுத்தோம். அதே மாதிரி ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து ஒரு கால் ஆப்ஷனும் புட் ஆப்ஷனும் நீங்க பை பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் லாங் ஸ்ட்ராங்கிளுக்கு என்ன ஸ்ட்ரைக் பிரைஸ் நம்ம வந்து செல் பண்ணணும்னு சொன்னோம், அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து இங்க பை பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் வந்து 14,850 காலை நீங்க பை பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி சப்போஸ் மார்க்கெட் டவுன் சைடு போச்சுன்னா 14,200 காலை வந்து நீங்க பை பண்ண எட்ஜ் பண்ணிடுவீங்க. எட்ஜ் பண்ணும்போது நம்ம வந்து லாஸ் அவாய்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம எடுக்கிற மினிமம் ப்ராஃபிட்டை வந்து எடுத்துட்டு நம்ம ஃபர்தரா வர லாஸை நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ ஏன்னா லாஸ் வந்து அன்டிஃபைன் கொடுத்துருக்காங்கல்ல. ஓகே, பட் லாங் ஸ்ட்ராங்கிளுக்கும் ஷார்ட் ஸ்ட்ராங்கிளுக்கும் என்ன டிஃபரன்ஸ் பாருங்க. நம்ம லாங் ஸ்ட்ராங்கிள் வெறும் 10,000 rupees நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம். ஆனால் ஷார்ட் ஸ்ட்ராங்கிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1,72,000 rupees நமக்கு தேவைப்படுது. இதுதான் டிஃபரன்ஸ், மேஜர் டிஃபரன்ஸ் செல் பண்றதுக்கும் பை பண்றதுக்கும். ஏன்னா இங்க லாஸ் வந்து அன்டிஃபைண்டா இருக்கு, எவ்வளவு லாஸ் ஆகும்னு தெரியாது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ட்ரேட் எடுக்க மிஸ் பண்ணிட்டீங்க, மார்க்கெட் பார்க்கல, உங்க இன்டர்நெட் ஒர்க் ஆகல அப்படின்னா உங்களுக்கு லாஸ் வந்து எவ்வளவு வேணா வரலாம். மார்க்கெட் எவ்வளவு ஃபால் ஆகுது, மார்க்கெட் எவ்வளவு மேல போனாலும் நமக்கு லாஸ் கொடுக்கும். ஓகேங்களா? சைட்வேஸ்ல போகும்போது பிரச்சனையே இல்லை, நமக்கு ப்ராஃபிட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படிதான் வந்து லாங் ஸ்ட்ராங்கிள் ஸ்ட்ராட்டஜி பண்ணணும். இதுதான் நம்ம வந்து காலா கொடுத்துருந்தோம் நம்மளோட டெலிகிராம் சேனல்ல. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல்ல கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா லாங் ஸ்ட்ராடல்ன்றது ரொம்ப சிம்பிள். அடுத்த மணி கால் அண்ட் புட்டை நம்ம சைமல்டேனியஸா பை பண்றது. ஓகேங்களா? ஸோ நான் என்ன ஸ்ட்ரைக் பிரைஸ் கொடுத்தேன்னா 14,550யும் 14,500 போட்டு நம்ம கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது என்னது நம்ம வந்து ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி பில்டர்ல நம்ம ஆட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ 14,550 கால் 130 பாயிண்ட்ஸ்ல இருக்கு. அதே மாதிரி 14,500 புட் ஆப்ஷன் 108 பாயிண்ட்ஸ்ல இருக்கு. சாரி, பை பண்ணணும். ஓகே, ஸோ பை பண்ணும்போது பாருங்க நமக்கு
ப்ராஃபிட் ப்ராபிலிட்டி வந்து 46%. நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 18,000 rupees. நம்ம மேக்ஸிமம் லாஸ் வந்து இந்த 18,000 rupees. அதே மாதிரி மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து அன்டிஃபைன்டு. நமக்கு வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 14,250. அதே அப்சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் 14,800 தான் ஸ்டாங்கில் அந்த அதே பிரேக் ஈவன் பாயிண்ட் தான். நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் தெரியும். ஓகேங்களா, ஸோ 14,850 இல்லைனா 14,200 வரதுக்கான சான்சஸ் இருக்கு. கிட்டத்தட்ட நம்ம பிரேக் ஈவன் பாயிண்ட்டும் அதுதான் இருக்கு. ஓகேங்களா, ஸோ மார்க்கெட் கண்டிப்பாக இந்த ரேஞ்சை டச் பண்ணும். இதை நம்ம இந்த எக்ஸல்ல என்டர் பண்ணி பார்க்கலாம். 14,550 கால், 14,500 புட் ஆப்ஷன். ஓகேங்களா, ஸோ பிரேக் ஈவன் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஸோ 14,800 மார்க்கெட் வந்து வரும்போதே நமக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து கிட்டத்தட்ட 8,000 rupees ப்ராஃபிட் கொடுக்குது. அதே மாதிரி டவுன் சைடில் 14,200. ஓகேங்களா, ஸோ 14,250 வரும்போதே நமக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து டவுன் சைட்லையும் ப்ராஃபிட் கொடுக்குது. ஓகேங்களா, சாரி, இந்த இது அப்டேட் பண்ணோம், நம்ம ப்ரீமியம் அப்டேட் பண்ணோம், அதுதான் தப்பாக காமிக்குது. ஓகே, ஸோ 14,800 சாரி 850 இவரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 4,000 rupees ப்ராஃபிட் கொடுக்குது. அதே மாதிரி 14,200 அது வரும்போது நமக்கு 5,000 rupees ப்ராஃபிட் கொடுக்குது. அங்கிருந்து 50 பாயிண்ட்ஸ் மார்க்கெட் கீழே போக 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 நமக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் கொடுக்குது. கிட்டத்தட்ட நம்ம சப்போர்ட் நெக்ஸ்ட் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 13,000 சம்திங்ல 30,900 இருக்கு. அங்கே போகும்போது நமக்கு கிட்டத்தட்ட 20,000 rupees ப்ராஃபிட் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் சப்போர்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எங்க இருந்துச்சுன்னா 15,200 இருக்கு. சப்போஸ் 15,000 உடைச்சு போனாலே நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 20,000 rupees நமக்கு ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு கண்டிப்பா. ஓகேங்களா, ஸோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம லாங் ஸ்ட்ராடல் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். சப்போஸ் மண்டே வந்து பாத்தீங்கன்னா சப்போஸ் மார்க்கெட் வந்து ஈவன் பாசிட்டிவ் ஓப்பன் ஆகி நமக்கு வந்து ஸ்டில் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 14,800 வந்து பிரேக் இன் பாயிண்ட் கிட்ட வந்துட்டு இல்லைன்னா நடுவில் 14,750 ஏதோ ரேஞ்சில் வந்துட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க வந்து இந்த கால் சைட்ல நமக்கு கிடைச்ச ப்ராஃபிட்டையும் சேவ் பண்ணணும். அதே மாதிரி புட் சைட்ல நம்ம கொடுக்குற லாஸையும் நம்ம அவாய்ட் பண்ணணும்ன்ற ஸ்டேஜ்ல வரும்போது நான் எப்படி லாங் ஸ்ட்ராங்கிள் வந்து நான் சொன்னனோ அதே மாதிரி நம்ம வந்து கால் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹையர் ஸ்ட்ரைக் பிரைஸ் நம்ம கரெக்டா மார்க்கெட் எங்க இருக்கோ அதுக்கு அடுத்து இருக்க ஹையர் ஸ்ட்ரைக் பிரைஸ் நம்ம கரெக்டா மார்க்கெட் எங்க இருக்கோ அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் நம்ம செல் கொடுக்கணும். அதே மாதிரி புட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம 14,500 நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஸோ 550 இல்லைன்னா 600 அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸை சூஸ் பண்ணி நம்ம செல் கொடுத்தா நமக்கு அது வந்து பாத்தீங்கன்னா அட்ஜஸ்ட் ஆயிடும். ஓகேங்களா, ஸோ அதோட லாஸ் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா, அதே மாதிரி கால் சைட்ல நம்ம எடுத்த ப்ராஃபிட்டையும் நம்ம வந்து சேவ் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ இது இப்படிதான் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும். அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸி கிடையாது, பட் ஸ்டில் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து நீங்களும் அதுல வந்து பெஸ்டா பண்ணிட முடியும். ஓகேங்களா, ஸோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா லாங் ஸ்ட்ராடல் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போற ஸ்ட்ராட்டஜி வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் ஸ்ட்ராடல். ஓகேங்களா, ஸோ லாங் ஸ்ட்ராடல் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த மணி கால் போட்டு நம்ம பை பண்றது. ஷார்ட் ஸ்ட்ராடல்ன்றது அடுத்த மணி கால் அண்ட் புட்டை நம்ம செல் பண்றது. நம்ம ஆல்ரெடி நம்ம எடுத்த ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து லாங் ஸ்ட்ராடலுக்கு எடுத்திருக்கோம். ஓகேங்களா, ஸோ அதை நான் அப்படியே செல் மாத்துறேன். என்ன டிஃபரன்ஸ்ன்றதை நம்ம பார்க்கலாம். லாங் ஸ்ட்ராடலுக்கும் ஷார்ட் ஸ்ட்ராடலுக்கும். ஓகேங்களா, ரெண்டுமே நான் வந்து செல் மாத்துறேன். ஸோ பாத்தீங்கன்னா இப்போ நம்ம கிளியரா நமக்கு சொல்லியது மார்க்கெட் சைட்வே இல்லை. ஓகேங்களா, இந்த பிரேக் இவன் பாயிண்ட்குள்ள ட்ரேட் ஆனா நெக்ஸ்ட் 4 days நமக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி ப்ராஃபிட் கொடுக்குது. அதே மாதிரி ப்ராஃபிட் ப்ராபபிலிட்டி பாருங்க, நம்ம லாங் ஸ்ட்ராடலுக்கும் இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் இருக்கு. 53% இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நமக்கு ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா 18,000 rupees. நம்ம ப்ரீமியம் வந்து இந்த செல் பண்றதா நம்ம கிடைக்கிற ப்ரீமியம் தான் 18,000 rupees. அதுதான் நம்ம மேக்ஸிமம் ப்ராஃபிட் கொடுக்கும். அதே மாதிரி மேக்ஸிமம் லாஸ் பாருங்க அன்டிஃபைன்டு. ஓகேங்களா, சப்போஸ் மார்க்கெட் ஃபாலோ ஆனாலும் சரி மார்க்கெட் மேல போனாலும் சரி இந்த பிரேக் இன் பாயிண்ட் உடச்சி போச்சுன்னா நமக்கு லாஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பாருங்க பாத்தீங்கன்னா லாங் ஸ்ட்ராடலுக்கு கிட்டத்தட்ட 18,000 rupees நமக்கு தேவைப்படுது. நம்ம வந்து அந்த ஸ்ட்ராடல் வந்து நம்ம பை பண்றதுக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் ஸ்ட்ராடல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம செல் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 1,80,000 rupees நமக்கு தேவைப்படுது. இதுதான் வந்து மேஜர் டிஃபரன்ஸ். இன்வெஸ்ட்மெண்ட் தான், மார்ஜின் தான் வந்து பாத்தீங்கன்னா மேஜர் டிஃபரன்ஸ் இதுல. ஓகேங்களா, ஸோ இந்த பிரேக் இன் பாயிண்ட் உடைக்கும் போது நம்ம லாஸ் ஆரம்பிக்குமே, அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்க கேட்பீங்க. கண்டிப்பா நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் ட்ரேஸ் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ அந்த மார்க்கெட் வந்து எந்த பொசிஷன் 14,250 அந்த ரேஞ்ச் வந்து உடைக்கிற மாதிரி இருந்தா அந்த ரேஞ்சில் இருக்க ஒரு புட் ஆப்ஷன். அதே மாதிரி மேல போகும்போது 14,800 மார்க்கெட் உடைக்கிற மாதிரி இருந்தா 14,800 வந்து கால் ஆப்ஷனை நம்ம பை பண்ணோம்னா கண்டிப்பா அந்த லாஸை நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். நம்ம வந்து அந்த லாஸ் வந்து அவாய்ட் பண்றது வந்து ஒரு ஹெட்ஜிங் ஸ்ட்ராட்டஜி. அதாவது இப்போ ஷார்ட் ஸ்ட்ராட்டஜில வந்து பாத்தீங்கன்னா ஒரு புல் கால் ஸ்ப்ரெடாவும் பியர் கால் ஸ்ப்ரெடாவும் நம்ம வந்து மாத்திர போறோம். அவ்வளவுதான். சரிங்களா, ஸோ இப்படிதான் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் ட்ரேட்ஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஸ்ட்ராட்டஜி வந்து பாத்தீங்கன்னா
புல் கால் ஸ்ப்ரெட். ஓகேங்களா. ஸோ நம்ம முன்னாடி ஸ்டார்ட்ல சொல்லும் போது நம்ம வந்து க்ளோசிங்ல மார்க்கெட் செட்டில்மெண்ட் அன்னைக்கு பாருங்க, இது வந்து கால் ஆப்ஷன் எடுத்திருக்கேன் ப்ரீவியஸ், அதாவது வந்து பாத்தீங்கன்னா மார்ச் 25th கான்ட்ராக்ட் நான் எடுத்திருக்கேன். இங்க பாருங்க செட்டில்மெண்ட் அன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்ஃபேக்ட் 12,150க்கும் 12,200 ஸ்ப்ரெட் டிஃபரன்ஸ் பாருங்க 50 பாயிண்ட்ஸ் தான். ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து நிஃப்டி ஆப்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ்க்குள்ள டிஃபரன்ஸ் வந்து 50 பாயிண்ட்ஸ் தான் இருக்கும் ஒரு ஸ்ட்ரைக். இப்போ எக்ஸாம்பிள் வந்து 14,500 இருந்தா 14,550 தான் இருக்கும். நெக்ஸ்ட் 50 பாயிண்ட்ஸ் ஹையர் தான் இருக்கும். ஸோ அப்போ பார்க்கும்போது ஒரு ஸ்ப்ரெட்ன்றது வந்து பாத்தீங்கன்னா 50 பாயிண்ட்ஸ் தான் மேக்ஸிமம் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து இங்க பாருங்க நம்ம அவுட் ஆஃப் த மணியோட ஸ்ப்ரெட் வந்து பாருங்க கிட்டத்தட்ட இப்போ எக்ஸாம்பிள் வந்து 15,000க்கும் 15,050க்கும் உள்ள ஸ்ப்ரெட் கரண்ட் டிஃபரன்ஸ் பாருங்க வெறும் வந்து பாத்தீங்கன்னா 3 rupeesல இருக்கு. சப்போஸ் மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா இந்த 15,050 இல்ல 15,100 இந்த ரேஞ்சில் மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சுன்னா இந்த ஸ்ப்ரெட் வந்து பாத்தீங்கன்னா 50 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதாவது இந்த மணி ஆயிடுச்சுன்னா எக்ஸ்பெக்ட் எனக்கு இந்த மணி ஆயிடுச்சுன்னா இந்த ஸ்ப்ரெட் வந்து 3 rupeesல இருக்க ஸ்ப்ரெட் வந்து 50 rupees இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இதை யூட்டிலைஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்றதுதான் இந்த ஸ்ப்ரெட்ன்ற ஸ்ட்ராட்டஜி. புரியுதுங்களா. ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ்க்கும் இன்னொரு ஸ்ட்ரைக் பிரைஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு பிரைஸ் வேரியேஷன். ஓகேங்களா. ஸோ அந்த ஸ்ப்ரெட் டிஃபரன்ஸ் யூஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்றது பேர் தான் வந்து இந்த புல் கால் ஸ்ப்ரெட் இல்ல வெர்டிகல் ஸ்ப்ரெட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா 14,250ல இருக்கு. அதே மாதிரி நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 14,800ல இருக்கு. ஸோ 14,800 நீங்க வந்து மார்க்கெட் வந்து 14,800 வந்து நெக்ஸ்ட் 4 daysல வந்து மார்க்கெட் ரீச் பண்ணணும், இல்ல அது வந்து கிராஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 14 ஒரு 100 பாயிண்ட்ஸ் தள்ளி, ஏன்னா மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து 14,850 இருக்குன்னா அதுல இருந்து நம்ம ஒரு 100 பாயிண்ட்ஸ் தள்ளி 14,750 ஸ்ட்ரைக் பிரைஸ் நம்ம வந்து சூஸ் பண்ணி அதுக்கு அடுத்த இருக்க ஸ்ட்ரைக் பிரைஸ் நம்ம செல் பண்ணலாம். இப்போ பாருங்க 14,750 பாருங்க நமக்கு வந்து 48 rupeesல இருக்கு. அதே மாதிரி 800 பாருங்க நமக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்னா 35ல இருக்கு. நமக்கு தெரியும் எக்ஸ்பீரியன்ஸ் இதோட ரெண்டோட டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சப்போஸ் இந்த மணியா 850க்கு மார்க்கெட் போயிடுச்சுன்னா இதோட ரெண்டுக்குள்ள ஸ்ப்ரெட் டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 rupees தான் இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும் ஷூரா. ஓகேங்களா. ஸோ ஏன்னா நமக்கு டேட்டா அதுதான் சொல்லுது. ஓகேங்களா. ஸோ ரெண்டுக்குள்ள ஸ்ப்ரெட் டிஃபரன்ஸ் பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் வந்து செட்டில் ஆகும் அப்படின்றது நமக்கு எவிடென்டா இருக்கு. ஓகேங்களா. ஓகே. ஸோ என்ன பண்றோம் நம்ம வந்து 14,750 காலை வந்து நம்ம என்ன பண்ண போறோம், பை பண்ண போறோம். 14,750 காலை நம்ம பை பண்ண போறோம். அதே மாதிரி 14,850 ஓகேங்களா. ஸோ 14,850 காலை நம்ம வந்து செல் பண்ண போறோம். ஸோ 100 பாயிண்ட்ஸ் செல் இருக்க ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து நம்ம வந்து செல் பண்றோம். இப்போ என்ன ஆகுது பாருங்க, மார்க்கெட் வந்து சப்போஸ் 14,800 ஓகேங்களா. ஸோ 14,800 மார்க்கெட் உடைச்சிருச்சுன்னா நமக்கு 5,000 rupees நம்ம கொடுக்குற இந்த ஸ்ட்ராட்டஜி ப்ராஃபிட் கொடுக்குது. இல்லை அப்படின்னா மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சுன்னா நமக்கு அகேன்ஸ்டா போயிடுச்சுன்னா 1,600 பாயிண்ட்ஸ் நமக்கு வந்து ப்ராஃபிட் கொடுக்குற சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா. ஸோ இது நடக்குமா அப்படின்னு டவுட் பார்த்தீங்கன்னா அதோட பாருங்க இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேங்களா. ஸோ நம்ம ஷார்ட் ஸ்ட்ராட்டலோ இல்லை ஷார்ட் ஸ்டாங்க்லோ பண்றதுக்கு நமக்கு நிறைய மார்ஜின் தேவைப்படுது. இங்க வெறும் 21,000 rupees தான் நமக்கு தேவைப்படுது. ஓகேங்களா. ஸோ பிரேக் இன் பாயிண்ட் பாருங்க 14,750 தான். நமக்கு குளோபல் மார்க்கெட் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 14,800 வந்துருச்சு. ஓகே. ஆப்வியஸா மண்டே வந்து நமக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகிற இடம் வந்து பாத்தீங்கன்னா 14,800 தான் இருக்கும். அப்போ ஆப்வியஸா வந்து இந்த பாயிண்ட் வந்து மார்க்கெட் உடைக்க போகுது. மண்டே உடைக்கும் போதே நமக்கு வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ப்ராஃபிட் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா. ஜஸ்ட் நம்ம புக் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். ஓகேங்களா. ஸோ இப்படிதான் வந்து புல் கால் ஸ்ப்ரெட் இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ சப்போஸ் இதே வந்து நீங்க புட் சைட்லயும் பண்ணீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து புட் சைடு கூட பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ அதாவது மார்க்கெட் அகேன்ஸ்டா போகுது. ஓகேங்களா. ஸோ அது வந்து புல் புட் ஸ்ப்ரெட்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா நீங்க வந்து ஸ்டில் வந்து கால்லே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இதை நெகட்டிவ் மாத்தலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து 14,750 வந்து நம்ம வந்து செல் மாத்திட்டு 14,850 வந்து நம்ம பை மாத்திட்டோம்னா இப்போ மார்க்கெட் நமக்கு அகேன்ஸ்டா போச்சுன்னா ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்க நமக்கு மார்க்கெட் அகேன்ஸ்டா போச்சுன்னா நமக்கு வந்து ப்ராஃபிட் வருது. ஓகேங்களா. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பியர் கால் ஸ்ப்ரெட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து இந்த பிரேக் இன் பாயிண்ட் 14,800 கீழே மார்க்கெட் நெக்ஸ்ட் 4 days ட்ரேட் ஆச்சுன்னா நமக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து 2,000 rupees ப்ராஃபிட் கொடுக்குது. சப்போஸ் இந்த பிரேக் இன் பாயிண்ட் உடைச்சு மேலே போயிடுச்சுன்னா நமக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து லாஸ் கொடுக்குது 5,000 rupees. இந்த டைம்ல இந்த சைட்ல மார்க்கெட் இந்த பிரேக் இன் பாயிண்ட் மார்க்கெட் உடைக்கும் போது அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு காலை பை பண்ணிட்டோம்னா இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம ஹெட்ஜ் பண்ணிடுவோம்.
ஓகேங்களா. ஸோ இதே நம்ம புட் சைட்லயும் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ அது எப்படின்னா புட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா 14,200 இருக்கு. ஸோ 14,250 நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ 14,250 இல்லைன்னா 14,300 எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இல்லை 14,300 கூட எடுத்துக்கலாம். ஸோ 14,300 நான் பை பண்றேன். இது வந்து பாத்தீங்கன்னா புல் புட் ஸ்ப்ரெட்னு சொல்லுவாங்க. ஸோ 14,350 நான் வந்து பை பண்ணிருக்கேன். இங்க 100 பாயிண்ட்ஸ் இருக்கு. 14,250 ஓட செல் பண்றோம் ஒரு லாட். இப்போ பாருங்க. ஸோ மார்க்கெட் டவுன் சைடு. ஓகேங்களா. ஸோ டவுன் சைடு வந்து பாத்தீங்கன்னா 14,350 மார்க்கெட் உடைச்சு கீழே போகும்போது நமக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி ப்ராஃபிட் கொடுக்க ஆரம்பிக்குது. ஓகேங்களா. ஸோ 14,250 எக்ஸாக்டா ரீச் ஆயிடுச்சுன்னா நமக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி 5,000 6,000 ருபீஸ் நம்ம ப்ராஃபிட் கொடுக்குது. ஓகேங்களா. அதே மாதிரி மார்க்கெட் இந்த ஸ்ட்ராட்டஜி இந்த பிரேக் அண்ட் பண்ண உடைக்காம மார்க்கெட் சைட் வேஸ்ல மூவ் ஆகி நெக்ஸ்ட் 4 daysல க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா இல்ல மார்க்கெட் வந்து புல்லிஷ் ஆகி மார்க்கெட் மேல போயிடுச்சுன்னா ஓகேங்களா. ஸோ இந்த ஆல்ரெடி நமக்கு தெரியும் STX வந்து 14,800 போயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்க ஃப்ரைடே எண்ட் ஆஃப் தி டே எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா நமக்கு இந்த 1,500 ருபீஸ் நமக்கு லாஸ் ஆயிருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா புல் புட் ஸ்ப்ரெட்ன்ற ஸ்ட்ராட்டஜி நம்ம யூஸ் பண்ணோம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஸ்ட்ராட்டஜி வந்து பாத்தீங்கன்னா கேலண்டர் ஸ்ப்ரெட்னு சொல்லுவாங்க. ஓகே. கேலண்டர் ஸ்ப்ரெட்னா நம்ம வந்து ஆப்ஷன் கான்ட்ராக்ட்ஸ் பாருங்க. நமக்கு வந்து வீக்லி மந்த்லி கான்ட்ராக்ட்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ எவ்ரி வீக் நமக்கு ஒரு கான்ட்ராக்ட் இருக்கு. ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணலாம்னா நமக்கு கரண்ட் வீக்ன்றது நெக்ஸ்ட் 4 days தான் இருக்கு. ஓகேங்களா. அதே மாதிரி மந்த்லி கான்ட்ராக்ட் எடுத்தா நமக்கு வந்து கிட்டத்தட்ட இன்னொரு 15 days நமக்கு டைம் இருக்கு. ஓகேங்களா. மார்க்கெட் வந்து அந்த கான்ட்ராக்ட் எக்ஸ்பயர் ஆகுறதுக்கு இதை யூஸ் பண்ணி கூட நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் வந்து நீங்க வந்து கரண்ட் வீக் ஓகேங்களா. எக்ஸாம்பிள் ஷார்ட் ஸ்டார்ட்லயே பண்றீங்கன்னு வச்சுக்கலாம். 14,500 கால நம்ம வந்து செல் பண்றோம். அதே மாதிரி 14,500 புட்டை வந்து நம்ம வந்து செல் பண்றோம். ஸோ ரெண்டுமே நம்ம செல் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. ஸோ ரெண்டுமே செல் பண்ணும்போது வந்து பாருங்க நமக்கு சாரி ரெண்டுமே செல் பை கொடுத்துட்டேன் போல இருக்கு. ஓகே. ரெண்டுமே செல் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஓகே. ஸோ மார்க்கெட் வந்து சைட்வேல போச்சுன்னா நெக்ஸ்ட் 4 days வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து சைட்வேஸ்ல போச்சுன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி ப்ராஃபிட் கொடுக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து இது வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன அட்ஜஸ்ட்மெண்ட் ரேட்ஸ் வந்து இந்த பிரேக் அண்ட் பாயிண்ட் உடைக்கும் போது அட்ஜஸ்ட்மெண்ட் ரேட்ஸ் பண்ணணும்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம் ஷார்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது. ஓகேங்களா. ஸோ இதை பண்றதுக்கு பதிலாக நம்ம வந்து என்டர் ஆகும்போது நம்ம பொசிஷன் எக்ஸாம்பிள் ஏப்ரல் கான்ட்ராக்ட் எடுத்துக்கலாம். ஸோ ஏப்ரல் நமக்கு அடுத்த மணி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 50.50 டெல்டா இருக்கும். சரிங்களா. ஸோ அப்போ வந்து 14,600 வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 0.52 அந்த ரேஞ்ச் டெல்டால இருக்கு. ஓகேங்களா. ஸோ 14,600 14,550 புட் ஆப்ஷன் நமக்கு கரெக்டா மேட்ச் ஆகுது. ஓகேங்களா. ஸோ 14,600 புட்டை நான் வந்து பை பண்றேன். அதே மாதிரி 14,550 புட் ஆப்ஷனை நான் பை பண்றேன். ஸோ அந்த ஷார்ட் ஸ்டார்ட்லாம் எட்ஜ் பண்றதுக்காக. ஓகேங்களா. ஸோ கரண்ட் வீக்னும் போது நமக்கு பாருங்க இந்த மாதிரி இருக்கும். நமக்கு ப்ராஃபிட் வந்து 16,000 ருபீஸ் நம்ம ப்ராஃபிட் கொடுக்க சான்சஸ் இருக்கு. நம்ம பிரேக் அண்ட் பாயிண்ட் வந்து ஸ்டில் வந்து கிட்டத்தட்ட சேம் தான். ஸோ மார்க்கெட் வந்து 14,250 இருந்து 14,750 ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் ட்ரேட் ஆச்சுன்னா நமக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி ப்ராஃபிட் கொடுக்கும். அதை பிரேக் அண்ட் பாயிண்ட் உடைச்சதுன்னா நமக்கு லாஸ் கொடுக்க ஆரம்பிக்கும். ஷார்ட் ஸ்டார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரேக் அண்ட் பாயிண்ட் உடைக்கும் போது நமக்கு அன்லிமிட்டட் லாஸ் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. இங்க அதையும் நம்ம லிமிட் பண்றோம். மேக்ஸிமம் லாஸ் வந்து 34,000 ருபீஸ் தான் நமக்கு லாஸ் ஆகுதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா. சப்போஸ் இந்த பிரேக் அண்ட் பாயிண்ட் உடைக்கும் போது நம்ம வந்து கரண்ட் வீக்ல நம்ம வந்து ஒரு காலை பை பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இருந்தாலும் அது நடக்காது. ஏன்னா வந்து நமக்கு மந்த்லி கான்ட்ராக்ட்ன்றது வந்து நிறைய டைம் இருக்கும். ஓகேங்களா. ஸோ வீக்லி கான்ட்ராக்ட் வந்து ஃபாஸ்டா உங்களுக்கு எக்ஸ்பயர் ஆகும். ஓகேங்களா. ஸோ அதை மட்டும் நீங்க எட்ஜ் பண்ணா மட்டும் போதும். மந்த்லி கான்ட்ராக்ட் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் நம்ம வந்து பை பண்ணிருக்கோம்னா நமக்கு வந்து ஓரளவு ப்ராஃபிட் தான் இருக்கும். ஸ்டில் வந்து அதுக்கு நம்ம டைம் இருக்கும் அதை எட்ஜ் பண்றதுக்கு. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கேலண்டர் ஸ்ப்ரெட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இந்த ஸ்ட்ராட்டஜி ஒரு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி தான். இதையும் நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பாருங்க வெறும் 57,000 ருபீஸ்ல நமக்கு 16,000 ருபீஸ் ப்ராஃபிட் வரதுக்கான ஒரு ப்ராபிலிட்டி இருக்கு. ரிஸ்க்கும் ரொம்ப கம்மி. ஓகேங்களா. ஸோ மற்ற ஸ்ட்ராட்டஜில வந்து 100% ரிஸ்க் இருந்துச்சு. ஓகேங்களா. இந்த ஸ்ட்ராட்டஜில வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அது இல்லை. ஓகேங்களா. ஸோ இப்படிதான் நம்ம கேலண்டர் ஸ்ப்ரெட் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா கண்டிப்பா வந்து லைக் பண்ணுங்க. ஓகேங்களா. ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இருந்தாலும் எங்களோட இமெயில் அட்ரஸ் நாங்க கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷன்ல. கண்டிப்பா ஏதாவது டவுட்ஸ் இருந்தா இமெயில் அனுப்புங்க. ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பாய்.